இதற்கு பிறகு மக்காவிலே இருந்த குறைஷிகள் முஸ்லிம்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அதிகமான வேதனைகளை மிஞ்சி இருந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்து அவர்களையும் எப்படியாவது இந்த பூமியிலிருந்து வெளியாக்கிவிட வேண்டும், அல்லது அடியோடு மண்ணாக்கிவிட வேண்டும், இஸ்லாம் என்பதை அந்த பூமியில் தெரியக்கூடாதென்று திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு புது திட்டமாக தீட்டுவதை அறிந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வழியை திறந்தான். 2 மனிதர்களின் மூலமாக கண்ணியத்தை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, வெற்றியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, அல்லாஹுடைய உதவியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களான ஏழைகளான பலகீனர்களான அந்த முஸ்லிம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை அளிக்க நாடினான். ஆம், கண்ணியம் பிறந்தது ஒரு நாள். முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து மக்காவிலே வாழ ஆரம்பித்த நாள் உருவானது. காபாவிற்கு முன்னால் சென்று முஸ்லிம்கள் தைரியமாக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்து அல்லாஹ்வை தவாஃப் செய்து வணங்கக்கூடிய நாளும் உருவானது. அந்த நாள்தான் அல்லாஹுடைய சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அசதுல்லா, அல்லாஹுடைய சிங்கம், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர், அல்லாஹுடைய தூதருடைய பால்குடியின் சகோதரர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய இஸ்லாமுடைய ஏற்புடைய நாளுக்கு பிறகு ஹம்ஸா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். குறைஷிகளுடைய தலைவர், குறிப்பாக பனு ஹாஷிமுடைய குலத்தார்களுக்கு மிகவும் விருப்பமானவர். உமருக்கு எப்படி மக்காவிலே இருந்த காஃபிர்கள் பயப்படுவார்களோ, குறைஷிகள் பயப்படுவார்களோ ரலியல்லாஹு அன்ஹு, அது போன்றே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால், அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் எல்லா குறைஷிகளும் தங்களுடைய தலையை தாழ்த்தி விடுவார்கள். அவ்வளவு வீரம் மிக்கவர் ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப். அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான தோழர், அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான தோழர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எப்போது மரணமானார்கள், எப்போது ஷஹீதானார்கள்? உஹதுலா பதிலா? உஹதுடைய போர்க்களத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மரணமானவுடன் அல்லாஹுடைய தூதர் தேம்பி அழுதார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்விடத்திலே கரங்களை உயர்த்தி ஹம்ஸாவிற்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். ஏன்? தன் தந்தையின் சகோதரர் உறவு என்ற ஒரு பாசம், இஸ்லாமை இவரை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்ற ஒரு அந்த விருப்பம் அல்லாஹுடைய தூதருக்கு மிக நெருக்கமான தோழராக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்கியது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள்? இப்னு இஸ்ஹாக் வரலாற்று ஆசிரியர்கள் மிகச் சிறந்தவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஜஹல் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையோடு இருந்த ஒரு நேரத்தை பார்த்து அல்லாஹுடைய தூதரை ஏசுவதற்கு தயாரானான். அல்லாஹுடைய தூதரை ஏசியதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய தூதரை அடித்தான். அல்லாஹ் அக்பர். அபூ ஜஹல் அல்லாஹுடைய தூதரை தாக்கினான், அல்லாஹுடைய தூதரை அடித்தான். அதை அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் அவருடைய அடிமை பெண் பார்க்கிறாள். அல்லாஹுடைய தூதர் அபூ ஜஹலால் வேதனை செய்யப்படுவதை, அபூ ஜஹல் அல்லாஹுடைய தூதரை ஏசுவதை அப்துல்லா இப்னு ஜுத்ஆனுடைய அடிமை பெண் பார்த்து இதை தெரிவிப்பதற்கு தகுதியான ஆள் யார்தான்? ஹம்ஸா தான் ரலியல்லாஹு அன்ஹு. அவரிடத்தில் இதை பற்றி கூறினால்தான் இது தடுத்து நிறுத்தப்படும் என்று அந்த அடிமை பெண் வேகமாக ஹம்ஸாவை சந்திக்க செல்கிறார்கள். அப்போதுதான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வேட்டையிலிருந்து திரும்பி வருகிறார். அப்போது சொன்னார்கள், காலத் லஹு யா அபா உமாரா, அபா உமாரா என்று அழைக்கப்படுவார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. யா அபா உமாரா, லவ் ரஅய்த மா லகிய இப்னு அഖீக முஹம்மதுன் ஆனிஃபன் மின் அபில் ஹக்கம் இப்னு ஹிஷாம் وجده ها هنا جالسا فآذاه وصبه وبلغ منه ما يكره ثم انصرف عنه ولم يكلمه محمد صلى الله عليه وسلم. அபூ ஜஹல், அபுல் ஹக்கம் இப்னு ஹிஷாம், அபூ ஜஹல் அந்த முட்டாள், அந்த மடையன் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய உறவினராகிய உங்களுடைய தந்தையின் சகோதரராகிய முஹம்மது அவர்கள் ஒரு இடத்திலே தனிமையில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களை ஏசினான், அவர்களை திட்டினான், அவர்களை துன்புறுத்தினான், அவர்களை வேதனை செய்து வேதனையுடைய எல்லையை கடந்ததற்கு பிறகு அவன் அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றான். ஆனால் இவ்வளவு வேதனையும் இவ்வளவு துன்பத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவன் அவ்வளவு ஏசினாலும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கூட அவனை எதிர்த்து பேசவில்லை. யா அல்லாஹ், என்ன ஒரு ஒழுக்கம் பாருங்கள், என்ன ஒரு பொறுமை பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை கேட்டவுடன் ஃபஹ்தபல ஹம்ஸத்தல் கதப், ஹம்சாவிற்கு கோபம் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் முழுவதும் அப்படியே நிரம்புகிறது. நேரடியாக அபூஜஹலை தேடி மஸ்ஜிதுல் ஹராமுக்கு காபாவிற்கு செல்கிறார்கள். ஃபலம்மா தഖலல் மஸ்ஜித் நதர இலைஹி ஜாலிஸன் ஃபில் கௌம், அவர் அபூஜஹல் உட்கார்ந்து மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது தான் வேட்டைக்கு எடுத்து சென்ற அந்த வில்லுடைய கம்பை கொண்டு அவருடைய தலையில் ஓங்கி அடித்தார். லா இலாஹ இல்லல்லாஹ். அபூஜஹலுடைய மண்டை பிளந்து இரத்தம் வெளியே வர ஆரம்பித்தது. என்ன நினைத்தாய் நீ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவரை நீ வேதனை செய்வதை பற்றி? அத்தஸ்திமுஹு வ அன அலா தீனி, அவரை நீ துன்புறுத்துகிறாயா, அவரை நீ வேதனை செய்கிறாயா? நானும் அவருடைய தீனில் ஒருவராக இருக்கும் பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ், நானும் அவருடைய தீனில் ஒருவராக இருக்கும் பொழுது நீ அவரை துன்புறுத்துவாயா, அவரை வேதனை செய்வாயா? அவர் எதை சொல்கிறாரோ அதைத்தான் நானும் சொல்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஹம்சா அவர்கள் அந்த மக்கா குறைஷிகளுக்கு முன்னால் தைரியமாக தன்னுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களே அறியாமல் எப்படி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. எப்படி அவர்கள் இப்படி தைரியமாக நடந்து கொண்டார்கள் அந்த குறைஷி காஃபிர்களுக்கு முன்னால் என்பதை அவர்களை அறியாமல் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட செய்தியை அல்லாஹுடைய தூதருக்கு சார்பாக பேச போய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறிவிட்டு அபூஜஹலை தாக்கியவுடன் பனு மக்சூமுடைய கோத்திரத்தார்கள் ஹம்சா அவர்களை பிடிக்க வருகிறார்கள். அபூஜஹலை தாக்குவதிலிருந்து ஏன் பனு மக்சூம் வருகிறார்கள்? அபூஜஹல் யாரை சார்ந்தவன்? அபூஜஹல் யாரை சார்ந்தவன்? பனு மக்சூமுடைய கோத்திரத்தை சார்ந்தவள். அப்போது அபூஜஹல் சொன்னான், தஉ அபா உமாரா, அபு உமாராவை விடுங்கள். ஃபஇன்னி வல்லாஹி கத் சபப்து இப்னு அஹீஹி சப்பன் கபீஹா. ஆம், இவர் என்னை அடிக்கிறார், இதற்கு காரணமாக இருந்த முஹம்மது ரசூலுல்லாவை நான் அதிகம் என்று ஏசிவிட்டேன், அதிகம் துன்புறுத்தி விட்டேன் என்று சொன்னவுடன் ஹம்சா அவர்கள் தன்னுடைய கோபத்தை விட்டு விலகி அவனை விட்டு கிளம்பி செல்கிறார்கள். அப்போது கிளம்பி சென்றதற்கு பிறகுதான் யோசிக்கிறார்கள், என்ன நடந்தது என்பதை. இப்படிப்பட்ட வார்த்தையை கூறினேன் என்று அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே மறைத்திருந்ததை வெளிப்படுத்தி அவர்கள் உண்மையாகவே அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சொன்னார்கள், முஹம்மது அவர்களே, என் தந்தை, என்னுடைய சகோதரனின் மகன் அவர்களே, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை சாட்சியாக கொண்டு கூறுகிறேன், நீங்கள் அல்லாஹுடைய தூதர். வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஏற்றுக்கொண்ட நாள் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ ஆரம்பித்த முதல் நாள். முஸ்லிம்கள் சக்தியோடு வீரத்தோடு வாழ ஆரம்பித்த முதல் நாள் எது? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள். இன்ஷா அல்லாஹ் பின்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்ப்போம். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கண்ணியத்தை மேலும் அதிகரிக்க விரும்பினான். அந்த உயர்வை அல்லாஹ் மேலும் முஸ்லிம்களுக்கு அதிகரிக்க விரும்பினான். அந்த வெற்றியை அல்லாஹ் மென்மேலும் அந்த முஸ்லிம்களுக்கு அதிகரிக்க விரும்பினான். இன்னொருவருடைய இஸ்லாமுடைய ஏற்பை கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்காகத்தான் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தினார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா, பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், பிஸனதின் ஹசனுடைய தரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பிர் ரஜுலைன் இலைக் பி அபி ஜஹ்லின் அவ் பி உமர் இப்னுல் கத்தாப். யா அல்லாஹ், இந்த இருவரில் உனக்கு யார் விருப்பமானவர்களோ அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்து அவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்கள். யார் அந்த இருவர்கள்? அபூஜஹல் அவனை கொண்டும் அல்லது உமர் இப்னுல் கத்தாப் அவர்களை கொண்டும் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், வகான ஹப்பஹுமா இலைஹி உமர், அல்லாஹ்வுடைய தூதருக்கும்
அல்லாஹ்விற்கும் அந்த இருவரில் மிக விருப்பமானவராக அந்த பிரார்த்தனை கேட்கும் நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலும் இருந்தவர்கள் யார்? உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள்தான். ஆம், உமர் இப்னுல் ஹத்தாப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். உமருல் ஃபாரூக், உமர் அல் ஃபாரூக். ஃபாரூக் என்றால் என்ன? அல் ஃபாரூக், ஃபுர்கான், அல் ஃபாரூக். என்ன வேற்றுமை? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றல் அல் ஃபாரூக். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடியவர் உமர் அல் ஃபாரூக். உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆம், அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவில் இருந்த குறைஷி தலைவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் மிகச்சிறந்தவர், மிகப்பெரிய வீரர். ஐயாமுல் ஜாஹிலியாவின் உடைய காலத்திலும் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் உமர் என்ற வார்த்தையை கேட்டாலே அதை கேட்பவர்களுடைய உள்ளத்தில் இயற்கையாகவே அச்சம் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்வான இடத்தில் உமர் அவர்களை இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தான். அந்த உமர் இப்னுல் ஹத்தாப் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமுடைய அழைப்பை அறிகிறார்கள். அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்களுடைய அந்த குழுவுடைய நிலைமையை அழைகிறார்கள். மக்காவிலே ஏற்பட்ட குழப்பத்தை பார்த்த உமர் இப்னுல் ஹத்தாப் இந்த குழப்பத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அந்த முடிவு எதுவாகத்தான் அமையும்? யார் இந்த குழப்பத்தை விளைவித்தாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடாக, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தால்தான் இந்த குழப்பம் அடையும் என்று அல்லாஹுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக பின்னால் ஆகிய தோழர் அல்லாஹுடைய தூதரை கொலை செய்வதற்காக புறப்படுகிறார். அனைவரும் அறிந்த நிகழ்வுதான். அப்போது நுஐம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மறைமுகமாக இஸ்லாமை வைத்திருந்தார்கள். இவர்கள் பார்த்தார்கள் உமர் அவர்களை. யா உமர், எங்கே செல்கிறாய், எங்கே செல்கிறாய் உமரே? சொன்னார்கள், இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணமாகிய முஹம்மதை நான் கொலை செய்ய போகிறேன், முஹம்மதுடைய தலையை நான் துண்டிக்கப் போகிறேன். அப்போது சொன்னார்கள் நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு, நீ யாரை கொலை செய்ய போகிறாய்? அந்த முஹம்மது அவர்களை கொலை செய்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிமுடைய குலத்தார்கள் உன்னை நிம்மதியாக வாழ வைத்து விடுவார்களா உமரே? அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் கொலை செய்தே ஆகுவேன். அப்படியா? முஹம்மது அவர்களை பழிதீர்ப்பது இருக்கட்டும், நீ சென்று உன்னுடைய சகோதரியையும் உன்னுடைய சகோதரியுடைய கணவனையும் முதலில் சரி செய், அதற்கு பிறகு முஹம்மது அவர்களை பழிதீர்த்துக் கொள்ளலாம். என்ன சொல்கிறாய் நுஐமே? என்னுடைய சகோதரியா, என்னுடைய சகோதரன் கணவரையா? ஏன் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆம், முஹம்மது அவர்கள் எதை அறிவித்தார்களோ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட மூமினான ஆணாகவும் பெண்ணாகவும் மாறிவிட்டார்களோ உமரே, இது தெரியாதா உனக்கு? முதலில் அவர்களை சரி செய், அதற்கு பிறகு முஹம்மது அவர்களை கொலை செய்வதை பார்த்து கொள்ளலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவுடன் நேரடியாக உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியாகிய பேர் என்ன? ஃபாத்திமா பின்துல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய கணவனுடைய பெயர் என்ன பெயர்? சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் யார்? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் யார்? மீண்டும் மீண்டும் இந்த பேரை பற்றி பார்த்துருக்கோம். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் யார்? ஹுனஃபாக்கள் ஒருவர். அவருடைய மகன் தான் சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை சொர்க்கத்திலே பார்த்ததாக சொன்னார்கள். ஈமான் கொண்டவர். இஸ்லாமை அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுத்த தௌஹீத்வாதிகள் ஒருவர். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலுடைய மகன் சயீத், அவர்தான் ஃபாத்திமா பின்துல் ஹத்தாப் அவர்களுடைய கணவர். அவர்களையும் அந்த இருவரையும் சந்திக்க உமர் அவர்கள் கோபத்தோடு சகோதரருடைய வீட்டை நோக்கி விரைந்து செல்கிறார்கள். அங்கே செல்லக்கூடிய வழியில் குர்ஆனுடைய அந்த வீட்டை நெருங்கியவுடன் யாரோ ஏதோ ஓதிக்கொண்டிருப்பதை உமர் இப்னுல் ஹத்தாப் கேட்கிறார்கள். ஹப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இருவருக்கும் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக அவர்களுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். உமர் அவர்களுடைய சப்தம் கேட்க ஆரம்பித்தவுடன் ஹப்பாப் அவர்கள் விரைந்து அதை
அப்படியே போட்டுவிட்டு அறைகளுக்குள் சென்று ஒளிய ஆரம்பித்து விடுகிறார். பயம். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் வருவது, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு விரைந்து ஓடி ஒளிய ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த இருவரும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா பின்த் கத்தாப் அவர்கள் கொண்டிருந்த அந்த சுஹஃப், அந்த ஏட்டை மறைத்துக் கொள்கிறார்கள். உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். வந்தவுடன் நேரடியாக தன்னுடைய சகோதரி இடத்திலே கேட்டார்கள், முஹம்மதுடைய மதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா, அவர்களை பின்பற்றினாயா? ஆம், உம்முடைய மதத்தை விட சத்தியம் வேறொன்றில் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் என்ன உமரே என்று தன்னுடைய சகோதரி பேசியவுடன் நேரடியாக சகோதரியை அடிக்கிறார்கள். அவர்களை தடுக்க வந்த அவருடைய கணவரையும் அடிக்கிறார்கள். அந்த அடித்தவுடன் அவருடைய சகோதரருடைய முகத்திலிருந்து இரத்தம் வர ஆரம்பிக்கிறது. மறுபடியும் சொன்னார்கள், என்னுடைய சகோதரனே உமரே, எப்படி நீ உன்னுடைய மார்க்கத்தில் இல்லாத சத்தியம் வேறொன்றில் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் இப்படி நீ நடந்து கொள்வாயா என்று கேட்டவுடன் உமர் அவர்கள் அவருடைய சகோதரியுடைய முகத்தில் வடிந்த அந்த கோபத்தால், அவர்களுடைய அந்த கோபத்தின் விளைவால் அந்த முகத்தில் வடிந்த இரத்தத்தை பார்த்தவுடன் உள்ளம் அவர்களுக்கு மென்மையாக மாற ஆரம்பிக்கிறது. மென்மையை சுமந்தவர் தான். அந்த கோபம் அவர்களுக்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அந்த மென்மை மறைந்தது. அந்த கோபத்திற்கு பிறகு மீண்டும் அந்த மென்மை வெளிப்பட்டது. பார்த்து சொன்னார்கள், என் சகோதரியே, ஏதோ ஒன்றை ஓதிக்கொண்டிருந்தாயே, முஹம்மது அவர்களுடைய கூற்றாக அதை என்னிடத்திலே கொண்டு வாரும், அதை நான் ஓத வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும். அப்போது சகோதரி சொன்னார்கள், இல்லை, நீ அசுத்தமாக இருக்கிறாய். என்ன அசுத்தம்? நீ ஷிர்க்கை கொண்டிருக்கிறாய், சுத்தமாகி வா என்று சொன்னவுடன் நீ எழுந்து குளித்து வா அல்லது உது செய்து வா. பல ரிவாயத்துகளிலே மாறி மாறி வருகிறது. ஃபகாம ஃபகதஸல், உமர் அவர்கள் எழுந்து குளித்து வந்தார்கள். சும்ம அஹதல் கிதாப், அந்த சுஹ்ஃபா, அந்த ஏட்டை எடுத்தார்கள். ஃபகரஅ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்மாஉன் தய்யிபா தாஹிரா. உமர் அவர்கள் சொன்னார்கள், அழகான பெயர், சுத்தமான பெயர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சும்ம கரஅ தாஹா, ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்து தாஹாவுடைய வசனத்தை, அந்த வசனங்களை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். சொன்னார்கள், மா அஹ்ஸன ஹாதல் கலாம் வ அக்ரம், மா அஹ்ஸன ஹாதல் கலாம் வ அக்ரம். எவ்வளவு அழகான வார்த்தைகள், எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள். இதை அறிவித்த முஹம்மது இடத்தில் என்னை கொண்டு செல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டவுடன் ஹப்பாப் அவர்கள் மறைந்திருந்தவர் நேரடியாக உமர் அவர்களிடத்திலே வந்தார்கள். அப்ஷிர் யா உமர், உமரை நற்செய்தி பெற்றுக்கொள். இந்த கடந்த தினங்களுக்கு முன்தான் உமக்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த இருவரில் உமக்கு விருப்பமானவரை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பலப்படுத்துவாயாக. அதில் ஒருவர் நீதான் உமரே, இன்னொருவர் அபூ ஜஹல். அல்லாஹ்விற்கு நெருக்கமாக நீதான் மாறிவிட்டாய், நான் உம்மை அழைத்துச் செல்கிறேன் என்று ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு உமர் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். உமர் அவர்கள் கதவை தட்டுகிறார்கள். வெளியே ஒரு சஹாபி எழுந்து வந்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விரைந்து சென்று சொன்னார்கள், உமர் வந்திருக்கிறார். அப்போது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமர் வந்திருக்கிறாரா? ஆம், அவரை நன்மையை நாடி வந்தால் அவருக்கு நாம் பாதுகாப்பை கொடுப்போம், அவரை நாம் சேர்த்து வாழ்வோம். அவர் தீமையை நாடி வந்தால் அவரை நாம் கொலை செய்து விடுவோம் என்று கூறி கதவை திறந்து நேரடியாக உமர் அவர்களை இழுத்துச் சென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உமர் அவர்களுடைய அந்த தோள் புஜத்தை பிடித்து இழுத்து சொன்னார்கள், உமரே, நீ சத்தியத்தை அறிய மாட்டாயா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த செய்திகளை அறிய மாட்டாயா? இன்னும் அதே வழிகேட்டில், அதே நேர்வழி இல்லாத இடத்திலா நின்று கொண்டிருக்கிறாய்? அப்போது உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் அந்த செய்தியை தான் ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்கள் ஷஹாதாவை முடிந்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர். அதை பார்த்தவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் அந்த இடத்திலே கர்ச்சித்தார்கள், கூறினார்கள், அல்லாஹு அக்பர். மக்கா அனைத்தும் குலுங்கியது உமர் அவர்களுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட செய்தியின் காரணமாக. ஆம், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். ஹம்சா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இரண்டு வீரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிற்கு கண்ணியத்தை கொடுத்து அவர்களையும் கண்ணியவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றினான். இந்த உமர் இப்னுல் கத்தாப், உமர் அவர்களுடைய இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு பிரபலியமானது, எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் இது மட்டும் உமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்பதற்கு காரணம் அல்ல. இதற்கு முன்னாலும் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கு
இஸ்லாமை ஏற்பதற்கு தோதுவாக சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அவங்களுடைய உள்ளத்தில் இயற்கையாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஹீதுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் அமைத்திருந்தான். அந்த நிகழ்வுகள் என்ன? இரண்டு முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று நாம் பார்த்தது, தபரானி ரஹிமஹுல்லா தங்களுடைய முஅஜமுல் கபீரில் பதிவு செய்தார்கள். உம்மு அப்துல்லா, லைலா என்று அழைக்கக்கூடிய உம்மு அப்துல்லா ஜௌஜிஹா ஆமிர் இப்னு ரபியா, ஆமிர் இப்னு ரபியா அவர்களுடைய மனைவியாக உம்மு அப்துல்லா ஹபஷாவை நோக்கி முதலாக பயணம் செய்யும் பொழுது யார் சந்திக்கிறார்கள்? அவர்களை உமர் இப்னுல் கத்தாப் சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டார்கள், எங்கே செல்கிறார்கள் உம்மு அப்துல்லா அவர்களை? அப்போது சொன்னார்கள், உம்மு அப்துல்லா ஆதைதுமுனா ஃபீ தீனினா வனذهب في ارض الله حيث لا نؤذي في عبادة الله. நாங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்பி செல்கிறோம், எங்கே அல்லாஹ்வுடைய அடியார்களை மக்கள் வேதனை செய்ய மாட்டார்களோ அந்த இடத்தை நோக்கி நாங்கள் கிளம்பி செல்வதற்கு காரணமெல்லாம் நீங்கள் தான் எங்களை வேதனைப்படுத்துகிறீர்கள் என்று கோபத்தோடு சொன்னவுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு அப்துல்லாவை பார்த்து சொன்னார்கள், ஸஹிபக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தோழமையாக இருப்பான் இந்த பயணத்தில். சுப்ஹானல்லாஹ். ثم ذهب فجاءني زوجي عامر بن ربيعه. அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அவர்களுடைய கணவர் சொன்னார்கள் உமர் அவர்களுடைய மென்மையை பற்றி. அப்போது சொன்னார்கள், ஆமிர் பின் ரபியா அவர்களுடைய மனைவியாக உம்மு அப்துல்லாவை பார்த்து, உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்று நினைக்கிறாயா? ஆம் என்று சொன்னவுடன் சொன்னார்கள், வல்லாஹி லா யுஸ்லிமு ஹத்தா யுஸ்லிம ஹிமாருல் கத்தாப். கத்தாவுடைய கழுதை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் கூட நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்று கூறுவதை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடியவர்களுடைய உள்ளத்தை யாராக இருந்தாலும் அல்லாஹ் திறந்து வைப்பான். இப்னு ஹிஷாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் ஒருவர், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கூறுவதாக, வகுன்து ஸாஹிப ஹம்ரின் ஃபில் ஜாஹிலிய்யா, நான் மதுவை அதிகமாக குடிக்கக்கூடிய பழக்கமுடையவனாக ஜாஹிலியத்தில் இருந்தேன். நான் இரவுடைய நேரங்களில் மது விற்கக்கூடிய இடங்களுக்கு சென்றடைவேன். அங்கே சென்று மதுவை குடித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு நான் செல்வேன். அப்போது ஒரு நாள் நான் சென்ற பொழுது மதுவை விற்கக்கூடியவர் வரவில்லை, என் தோழர்களும் அங்கே ஆஜராகவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல், மது குடிக்க முடியவில்லை என்ற ஒரு வெறுப்பில் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, செல்வோம் இந்த வெறுப்பை கழிக்க காபாவை தவாஃப் செய்வோம் என்று எண்ணம் கொண்டு காபாவை தவாஃப் செய்ய உமர் இப்னுல் கத்தாப் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் முடிவெடுக்கிறார்கள். அங்கே காபாவைக்கு சென்று பார்த்தால் எனக்கு முன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்கு முன்னால் நின்று கொண்டு அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இரவுடைய நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்போது என்ன ஓதுகிறார் என்று கேட்பதற்கு, என்ன சொல்லுகிறார் இவர் என்று கேட்பதற்கு சரியான தருணம் இது என்று காபாவுடைய திரைகளில் ஒளிந்து எதுவரை சென்றேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமுன் யுஸல்லி யக்ரஉல் குர்ஆன் ஹத்தா கும்து ஃபீ கிப்லத்திஹி முஸ்தக்பிலஹு. அவர்கள் திரைக்கு பின்னால் இருக்கிறார்கள், அவர்களுடைய கிப்லாவாக நான் இருக்கிறேன். எனக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர், மா பைனி வ பைனஹு சியாபுல் கஅபா, எனக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் திரையாக கஅபாவுடைய அந்த ஆடையை தவிர வேறொன்றும் இல்லை. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுகிறார்கள். சூரத்துல் ஹாக்காவுடைய வசனங்களை ஆரம்பித்தார்கள். அல் ஹாக்கா மல் ஹாக்கா ஓத ஆரம்பித்தார்கள். அது அதனுடைய மென்மையின் உள்ளத்தில் இறங்கிக் கொண்டே இருந்தது. ஃபபகைது, அழுது கொண்டே அதை கேட்டேன். உமர் இப்னுல் கத்தாப் சொல்கிறார், அழுது கொண்டே நான் கேட்டேன். நான் சொன்னேன் இது ஒரு மனிதருடைய வார்த்தையாகத்தான் இருக்கும், இது மனிதர் தான் இவர். அப்போது முஹம்மது அவர்கள் ஓதினார்கள், இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், நிச்சயமாக அல்ல, இது ஒரு ரசூல், கண்ணியமிக்க ரசூலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர் உண்மையாக அல்லாஹுடைய கண்ணியமிக்க ரசூல்களில் ஒருவர். நான் கூறினேன் இது ஒரு கவிஞருடைய வார்த்தையாக இருக்கலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், வமா ஹுவ பிகௌலி ஷாஇர், இது ஒரு கவிஞரின் வார்த்தை அல்ல. கலீலம் மா துமினூன், நீங்கள் குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். நான் சொன்னேன் இது ஒரு காஹின், ஒரு சூனியக்காரன், ஒரு குறி சொல்பவருடைய வார்த்தையாக இருக்கலாம். முஹம்மது
ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், வலா பிகௌலி காஹின், இது ஒரு காஹினுடைய வார்த்தை அல்ல, கலீலம் மா ததக்கரூன், இதில் குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள், இதுவருக்கு வேறு யாரோ ஒரு ஜின்னிடத்திலிருந்து இறங்குகிறது என்று நான் சொன்னேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறங்குகின்ற வசனங்கள். நான் சொன்னேன், இவர் ஏதோ மந்திரித்து இவராகவே மனதில் நினைத்து கொண்டு ஏதோ சில வார்த்தைகளை சொல்கிறார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், நாம் கூறாத ஒன்றை அவர் உங்களுக்கு அறிவித்திருந்தார். லஅഖذنا منه باليمين, அவருடைய வலக்கரத்தை நாம் பற்றி பிடித்து ثم لقطعنا منه الوتين, அவருடைய உயிர் நாடி நரம்பை நாம் தரித்து விடுவோம். فما منكم من احد عنه حاجزين, அதிலிருந்து யாரும் எம்மை அவருக்கு நான் இந்த வேதனையை கொடுப்பதிலிருந்து யாரும் தடுக்க முடியாது என்று சூரா உமர் அவர்கள் அப்படியே கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு தெரியாமலேயே அல்லாஹ் உமர் இப்னுல் கத்தாபிற்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பேசுகிறான் உமர் அவர்களிடத்தில், அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக ஃபவகஅல் இஸ்லாமு ஃபீ கல்பி, உமர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தருணத்தில் தான் இஸ்லாமின் கல்பிலே விழுந்தது, இஸ்லாமின் கல்பிலே விழுந்தது. இதுதான் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நிகழ்வுகளில் ஒன்று என்று உமர் இப்னு கத்தாப் அவர்களே சொல்கிறார்கள். ஆம், இஸ்லாமை உமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் வீரம், கண்ணியம், ஒரு ஆற்றல் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே பிறக்கிறது. அதுவரை காபாவிற்கு முன்னால் நின்று தொழுவதற்கு தயக்கம் கொண்டிருந்த முஸ்லிம்கள் தைரியமாக காபாவிற்கு முன்னால் வந்து தொழ தயாராக ஆரம்பிக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் காபாவிற்கு முன்னால் நின்று தொழுவதற்கு சக்தியற்றவர்களாக இருந்தோம் உமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்கும் வரை. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் கண்ணியத்தை அடைந்தோம், கண்ணியம் இல்லாதவர்களாக இருந்தோம், உமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்கும் வரை. சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ், நாங்கள் உமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகுதான் வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தோம், வெளிப்படையாக கஅபாவை தவாஃப் செய்தும், வெளிப்படையாக காஃபிர்களை எதிர்க்க தயாரானோம். எங்களுடைய பலகீனமானவர்கள் எல்லாம் பலமுள்ளவர்களாக மாறினார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாமுடைய ஏற்புடைய நிகழ்வின் காரணமாக ஹம்ஸா உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கு இஸ்லாமை கொடுத்து, அவர்களை கொண்டு அல்லாஹ் இஸ்லாமிற்கு கண்ணியத்தை கொடுத்து, அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியவானாக மாற்றினார். சிறந்த 2 படைப்புகள் உலகத்திலே இஸ்லாமுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஆற்றலுக்கு பிறகு 2 சிறந்த ஆற்றல்கள் இணைந்தது. இந்த மூவரும் இணைந்ததற்கு பிறகு இஸ்லாம் எப்படி வளர்ச்சி அடைகிறது, முஸ்லிம்களுடைய நிலைமைகள் எப்படி மாறுகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் சிறிய நேரத்திற்கு பிறகு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆற்றலுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிற்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக, கண்ணியத்தை சேர்ப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களில் ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களையும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மேலும் கண்ணியத்தை வழங்கினான். இவர்களுடைய இஸ்லாமுடைய ஏற்புடைய நிகழ்வுக்கு பிறகு குறைஷிகள், காஃபிர்கள் மத்தியிலே முஸ்லிம்கள் மீதுள்ள பயம் அதிகரிக்கிறது. இவர்களுடைய நிலைமையை நாம் எப்படி மாற்றுவதென்று வேறு வேறு சதித்திட்டங்களை நேரடியாக அணுகுவதற்கு பதிலாக பின்வழியில், வேறு வழியில் அதை அணுக ஆரம்பிக்கிறார்கள். எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழைப்பு பணியை நிறுத்துவது, எப்படி இவ்வளவு வீரமிக்க சஹாபாக்கள் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய சபையை எப்படி நாம் சின்ன பின்னமாக மாற்றுவது, வேறு ஏதாவது சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தியாவது இவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வரலாம் என்று குறைஷி காஃபிர்கள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள். ஒரு முறை உத்பா இப்னு ரபீஆ, குறைஷிகளுடைய தலைவராக இருந்த இவர் உத்பா இப்னு ரபீஆ, உத்பா
அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையிலே மஸ்ஜிதுல் ஹராம் காபாவிற்கு அருகிலே அமர்ந்திருந்த பொழுது குறைஷிகளை பார்த்து சொன்னான், யா மஅஷர குறைஷ், முஹம்மது அவர்களிடத்தில் யாராவது எழுந்து பேச மாட்டார்களா? தனிமையோடு இருக்கிறார். அவரிடத்திலே சென்று பேசி அவர் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிலவற்றை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிலவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஒரு சமரச பேச்சுவார்த்தையை உங்களில் யாராவது பேச மாட்டார்களா? ஃபகாலு, அந்த குறைஷி காஃபிர்கள் எல்லாம் சொன்னார்கள், பலா யா அபல் வலீத் ஃபகும் இலைஹி ஃபகல்லிம், நீங்களே செல்லுங்கள் அபுல் வலீதே, நீங்களே சென்று அவரிடத்திலே பேசுங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். அப்போது உத்பா ஃபகாம உத்பா ஹத்தா ஜலஸ இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உத்பா அவர்கள் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று அமர்கிறார்கள். இருவரும் தனிமையிலே பேசுகிறார்கள். இப்ன அஹி, என் சகோதரனின் மகனே, இன்னக மின்னா ஹைது அலிம்த மினல் பஸ்தத்தி ஃபில் அஷீரா, எம்முடைய குடும்பத்துடைய உறவுகளை பற்றி நீ அறிந்திருக்கிறாய். வல் மகானி ஃபின் நஸப், எம்முடைய குடும்பத்துடைய கண்ணியத்தை, பரம்பரையுடைய சிறப்புகளை, உயர்வை நீ அறிந்திருக்கிறாய். வ இன்னக கத் அதைத கௌமக பி அம்ரின் அதீம், ஒரு மகத்துவமிக்க ஒரு பெரிய செய்தியை கொண்டு எம்முடைய சமூகத்தை நீ சந்திக்கிறாய். ஃபரக்கத் ஜமாஅத்தஹும், எம்முடைய குழுவை, ஒற்றுமையை நீ குலைத்து விட்டாய். வஸஃபஹத் அஹ்லாமஹும், அங்கே இருந்த அறிவாளைகளை எல்லாம் நீ மடையர்களாக மாற்றிவிட்டாய். வஇப்த ஆலிஹதஹும், நம்முடைய சிலைகளை எல்லாம் குறை கூறுகிறாய். வகஃபர்த மன் மதா மின் ஆபாஇஹிம், எம்முடைய முன்னோர்களை எல்லாம் நீ பொய்ப்பிக்கிறாய். இதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதாவது வேறு செய்திக்கு நீ வர வேண்டுமே, வேறு ஏதாவது நிலைமைக்கு நீ மாற வேண்டுமே, எப்படி நாங்கள் என்ன செய்வது என்று கூறினார். அவர்கள் கூறினார்கள், நான் சொல்வதை நீ கேட்கிறாயா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆம் அபுல் வலீதே, சொல்லுங்கள், நான் கேட்கிறேன். இப்ன அஹி இன் குன்த இன்னமா துரீது பிமா ஜிஅத பிஹி மாலன் ஜமஅனா லக மின் அம்வாலினா ஹத்தா தகூன அக்ஸரனா மாலா, உமக்கு செல்வம் தான் வேண்டும் என்றால் சொல், எம்முடைய செல்வத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து தருகிறோம், எங்களிலேயே அதிக செல்வம் உடையவராக உன்னை மாற்றி விடுகிறோம் சொன்னார். வ இன் குன்த துரீது ஷரஃபன், கண்ணியம், தலைமைத்துவம் வேண்டுமென்றால் நாம் எங்களை விடவெல்லாம் உங்களை சிறந்த தலைவர்களாக மாற்றி விடுகிறோம். உமக்கு ஏதாவது ஜின்னுடைய கோளாறு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் சொல், எங்களுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து அந்த ஜின்னுடைய கோளாறிலிருந்து, அந்த பைத்தியத்திலிருந்து உம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு மருத்துவரை அழைத்து வந்து உமக்கு மருத்துவம் பார்க்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த அபுல் வலீத் பேசுகிறார். அப்போது அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேசி முடித்து விட்டாயா அபுல் வலீத்? ஆம், நஅம் ஃபஸ்தமி' மின்னி, நீங்கள் பேசினீர்கள், நான் கேட்டேன், இப்போது நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்கள். ஆம், பேசு, நான் கேட்கிறேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாமீம், தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யா. சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள். அந்த வசனங்களுடைய இறுதிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஜிதா செய்துவிட்டு மீண்டும் அபுல் வலீதை சந்தித்து கேட்டார்கள், யா அபுல் வலீத், நீ எதை கேட்டாயோ அதில் தான் நான் இருக்கின்றேன். எதை கேட்டாயோ அதில் தான் நான் இருக்கின்றேன். இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்க கேட்க அபுல் வலீத் முன்னால் உட்கார்ந்திருந்தவன் தன்னுடைய கரத்தை பின்னால் கொண்டு போய் வைக்க ஆரம்பித்து விடுகிறான். இன்னும் சில அறிவிப்புகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை ஓத 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 அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் கைகளை வைத்து போதும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அபுல் வலீத் தன்னுடைய செயல்பாட்டை மாற்ற ஆரம்பிக்கிறான். ஏன்? அவனுடைய கல்வை தாக்குகிறது குர்ஆனுடைய வசனம். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய திலாவா எப்படி இருக்கும் மூமின்களை யோசித்து பாருங்கள். அவருடைய கல்வை தாக்குகிறது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு வேகமாக எழுந்து செல்கிறான் உத்பா அபுல் வலீத் அவர்கள். அப்போது அவர்களுடைய தோழர்களிடத்தில் செல்கிறார். அப்போது அவருடைய தோழர்கள் பார்த்து சொன்னார்கள், நஹ்லிஃபு பில்லாஹ் லகத் ஜாஅக்கும் அபுல் வலீத் பிகைரில் வஜ்ஹில் லதீ தஹப பிஹ். முஹம்மது அவர்களிடத்திலே செல்லும் பொழுது சென்ற முகத்தை விட வேறொரு முகத்திலே அபுல் வலீத் வந்திருக்கிறார். அபுல் வலீதே, ஏன், என்ன மாற்றம்?
அப்போது சொன்னார் அபுல் வலீத் அவர்கள், சமிஅத்து கௌலன் வல்லாஹி மா சமிஅத்து பிமித்லிஹி கத். நான் எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டு இருக்கிறேன், ஆனால் இது போன்ற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையிலே கேட்டதில்லை. மா ஹுவ பிஷஅர் வலா ஸிஹர் வலல் கிஹானா. அது குறி சொல்லுவவர்களின் வார்த்தை அல்ல, அது ஒரு கவிஞரின் வார்த்தை அல்ல, அது ஒரு சூனியக்காரரின் வார்த்தை அல்ல. யா மஅஷர குரைஷ், நான் சொல்வதை கேளுங்கள், அவர் வழியிலேயே நீங்கள் விட்டுவிடுங்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய கல்பை எப்படி மாற்றுகிறது பாருங்கள். அவர் வழியிலேயே நீங்கள் விட்டு விடுங்கள். அவருக்கு கண்ணியம் என்றால் அது உங்களுக்கு கண்ணியம். ஏன்னா ஒரு குறைஷிக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கிறது என்றால் அது உங்களுக்கு கண்ணியம். அவருக்கு ஒரு ஆட்சி கிடைக்கிறது என்றால் அது உங்களுக்கு ஆட்சி. அவருக்கு எதிராக யாராவது போர் செய்து இவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்றால் இவர்களுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி. அதனால் அவர்கள் வழியிலேயே விட்டுவிடுங்கள் என்று அபுல் வலீத் சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், ஸஹரக வல்லாஹ் யா அபுல் வலீத் பிலிசாரி, முஹம்மது அவருடைய நாவால் உமக்கு சூனியம் வைத்து விட்டார் என்று அந்த குறைஷி காஃபிர்கள் அபுல் வலீதை பார்த்து சொன்னார்கள். இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய தெளிவு என்று அபுல் வலீத் அந்த இடத்தை விட்டு கிளம்பி விடுகிறார். மேலும் முயற்சித்தார்கள், வேறு ஏதாவது சமரச பேச்சை பேசி இவரை இந்த தௌஹீதிலிருந்து, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விலிருந்து திருப்பி விடுவோம். இப்னு இஸ்ஹாக் அறிவிக்கிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் மிகச் சிறந்தவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இருந்த பொழுது வலீத் இப்னுல் முகீரா, ஆஸ் இப்னு வாயில், அஸ்வத் இப்னு அப்துல் முத்தலிப், உமையா இப்னு ஹலஃப் இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஃபகாலு யா முஹம்மத், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலும்மு ஃபல்நஅபுது மா தஅபுத் வ தஅபுது மா நஅபுத். வாருங்கள் முஹம்மது, என்னதான் வேண்டும்? நீங்கள் வணங்குவோற்றை வணங்க வேண்டுமா? வணங்குகிறோம். நாங்கள் வணங்குவோற்றை நீங்களும் வணங்குங்கள், வாருங்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு எதையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று கூறியவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் அஅபுதூன மா அஅபுத் வலா அனா அஅபுது மா அஅபத்தும் வலா அன்தும் அஅபுதூன மா அஅபுத் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். இந்த இஸ்லாமிலே எந்த சமரசமும் கிடையாது. காஃபிர்களை கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் வணங்குவோற்றை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் வணங்குவோற்றை நீங்கள் வணங்க வேண்டாம், தேவையில்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அந்த குர்ஆனுடைய வசனத்துடைய ஒரு சுருக்கம். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. இப்னு ஜரீர் அவர்களுடைய தஃப்சீரில் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குறைஷி தலைவர்கள் வந்தார்கள். குறைஷி தலைவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு என்ன வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, செல்வம் வேண்டுமா? கொடுக்கிறோம். சிறந்த பெண்களை திருமணம் முடித்து வேண்டுமா? தருகிறோம். ஹாதா லக யா முஹம்மத், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒன்றை மட்டும் எங்களுக்கு செய்யுங்கள், எங்களுடைய சிலைகளை விமர்சிக்காதீர்கள், எங்களுடைய சிலைகளை பொய் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் அப்படி கூறிவிட்டால் தஅபுது ஆலிஹத்தனா சனா வ நஅபுது இலாஹக சனா, எங்களுடைய இறைவனை ஒரு வருடம் நீங்கள் வணங்குங்கள், உங்களுடைய இறைவனை ஒரு வருடம் நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான். சூரத்து ஸுமருடைய 64, 65, 66வது வசனம், குல் அஃபகைரல்லாஹி தஅமுரூனி அஅபுது அய்யுஹல் ஜாஹிலூன், முட்டாள்களே, மடையர்களே, வீணர்களே, அல்லாஹ் அல்லாதவர்களையா வணங்குமாறு எனக்கு நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள். வலகத் ஊஹிய இலைக, நபியே உமக்கும், வ இலல்லதீன மின் கப்லிக, உம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்த செய்தி என்னவென்றால், ல இன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தாலும், ல யஹ்பதன்ன அமலக், அல்லாஹ் உங்களுடைய அமல்களையும் அழித்து விடுவான். வல தகூனன்ன மினல் ஹாசிரின், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவீர்கள். பலில்லாஹ ஃபஅபுத், அதனால் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். வகும் மினஷ் ஷாக்கிரீன், நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களில் ஒருவராக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பதிலாக தௌஹீதை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் மேலும் வசனங்களை இறக்கி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதிப்படுத்தினான். எந்த ஒரு சமரச பேச்சும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பலிக்கவில்லை. எந்த ஒரு முயற்சியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எடுத்துச் சென்றால் தோல்வியாகத்தான் முடிகிறது. என்ன செய்வது, எப்படி இவரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து திருப்புவது என்று காஃபிர்கள் முயற்சி செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, இந்த ஒரு முயற்சி என்பது மூமின்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து திருப்ப வேண்டும். அதற்கு சமரசம் பேசியாவது எப்படியாவது அவருடைய இதிலிருந்து அவர்களை திருப்பிவிட வேண்டும் என்ற முயற்சி மறுமை வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் மூமினாக இருப்பான், காலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் காஃபிராக இருப்பான், மாலையில் மூமினாகி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன விளக்கம்? யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. இந்த துன்யாவுடைய அற்ப கிரயங்களுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விலை பேசுவார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அர்ப்பணிப்பார்கள். இந்த துன்யாவுடைய அற்ப கிரயங்களுக்காக, காசுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விடுவான், தொழிலுக்காக அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை விடுவான், உறவுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்களுக்கு கடமையாக்கிய முறைபாடுகளை, ஒழுக்கங்களை, ஆடை முறைகளை விடுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஒரு நிகழ்வுதான் இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. காஃபிர்களுடைய முயற்சியால் அல்லது முஸ்லிம்களில் சிலர் ஈமான் இல்லாத சில முஸ்லிம்களுடைய முயற்சியால் இன்று குர்ஆன் சுன்னா முஸ்லிம்களிலிருந்து எடுபடுகிறது. அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அல்லது அவர்களுடைய விருப்பத்தின் காரணமாக. கணவன் ஹிஜாப் அணிய அனுமதி மறுத்தால் அந்த பெண்ணும் ஹிஜாபை மறுத்து விடுகிறார். கணவன் தொழுகைக்கு அனுமதி மறுத்தால் அந்த பெண்ணும் தொழுகையை மறுத்து விடுகிறார். அல்லது அவள் வேலை பார்க்கக்கூடிய தொழில் அல்லது அவருடைய குடும்பத்துடைய அந்த கணவனுடைய தொழில் அந்த கணவனை தொழுகையிலிருந்து தடுத்து விடுகிறது என்றால் அந்த தொழிலை அவர்கள் அனுமதிக்கிறார்கள். இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய கடமைகளை காஃபிர்களுடைய சமரசத்திற்காக அல்லது ஈமான் இல்லாதவர்களுடைய சமரசத்திற்காக அல்லது உலகத்துடைய அற்ப இன்பங்களின் சமரசத்திற்காக அர்ப்பணிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை பற்றி தான் சொல்லுகிறான். ஷைத்தான் தங்களுடைய தோழர்களுக்கு வஹீயின் மூலமாக செய்தி அறிவிக்கிறான். அவர்களிடத்திலே முஜாதரா செய்யும்படி, வாக்குவாதம் செய்யும்படி. அவர்களுடைய வாக்குவாதத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு அவர்களுடைய கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்களும் திட்டவட்டமாக அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள் தான். அதனால் என்ன வெளிப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு கடுகளவு உள்ள சட்டமாக இருந்தாலும், ஒரு மழையளவு உள்ள சட்டமாக இருந்தாலும், உலகத்துடைய யாருடைய வெறுப்பின் காரணமாகவும் அந்த சட்டத்தை மறுத்தாலோ, அந்த சட்டத்தை ஏற்க மறுத்தாலோ, அந்த சட்டத்தை செயல்படுத்த தயங்கினாலோ, அவருடைய ஈமான் முழுவதும் முற்றிலும் அவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு முழுவதுமான நரகவாதியாக அவருடைய ஈமான் அவருடைய நரகவாதிக்குரிய ஈமானாக அவருடைய ஈமான் உரித்தாகிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட பெரும்பாவங்களை விட்டு எம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த முஸ்லிம் சமூகத்தில் இதுவெல்லாம் சர்வ சாதாரண ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால் திருமண சபைகளுக்கு சென்றால் ஹிஜாப் அணிய மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு திருமண சபையில் மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹீயின் மூலமாக அறிவித்திருக்கிறான் போல, மஆதல்லாஹ், திருமணத்தில் அவர்கள் திருமண சபைகளில் ஹிஜாப் அணிய தேவையில்லை என்று. ஏதாவது நிகழ்வுக்கு சென்றால் தொழ மாட்டார்கள். அந்த நிகழ்வுக்கு சென்றால் மட்டும் அவர்களுக்கு தொழுகை விடுவிக்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஏதாவது சட்டம் கொடுத்திருக்கிறான் போல. அல்லது கல்லூரிகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை படிக்க அனுப்பினால் கல்லூரிகளில் மட்டும் அவர்களுடைய பிள்ளைகள் ஹிஜாபை அணிந்து படிக்க தேவையில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அவர்களுக்காக சட்டத்தை கொடுத்திருக்கிறான் போல. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இப்படிப்பட்ட நிலைப்பாடு முற்றிலுமான ஈமானை முறிக்கக்கூடிய, ஷஹாதாவை முறிக்கக்கூடிய காரியமாக மாறிவிடும். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதியை கொடுத்து கொண்டு இருந்தான். தௌஹீதிலே சமரசம் பேசும் பொழுது முஷ்ரிக்குகள், குஃபார்கள், குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சிலைகளை, உங்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குகிறோம், எங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அல்லது வணங்காமல் கூட இருங்கள், ஆனால் அதை பற்றி விமர்சனம் செய்யாதீர்கள், பொய் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குகிறோம் என்று சமரசம் பேச வந்த பொழுது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டத்தின் மூலமாக தெளிவாக அறிவித்தான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். நீங்கள் வணங்குவோற்றை நாங்கள் வணங்க மாட்டோம். முட்டாள்கள், மடையர்கள் நீங்கள். உங்களுடைய கட்டளைக்காக எங்களுடைய ரப்பை மட்டும் வணங்குவதை விட்டு நான் மாறு செய்வேனா? இன்னொரு சமயத்தில் ஜக்காத்தை மட்டும் குறைஷி காஃபிர்கள் மறுத்த பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், நபியே, நாம் உங்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அவர்களோடு சாய்ந்திருப்பீர்கள். அப்படி சாய்ந்திருந்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் இரட்டிப்பான தண்டனையை உமக்கு கொடுத்திருப்பான் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தீனில் எமக்கு உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹும்ம ஸப்பித் குலூபனா அலா தீனிக வ தஆத்திக்.